புள்ளிப்பட்டியலில் டாப் டீமான குஜராத்தும் பாட்டம் டீமான சிஎஸ்கேவும் அகமதாபாத்தில் பலப்பரீட்சை நடத்தினாங்க. சிஎஸ்கே கேப்டன் தோனி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்கை தேர்வு செய்ய வர்றவங்க எல்லாம் அதிரடி ஆட்டம் தான். இளம் வீரர்கள் ஆயுஷ் மாத்ரே 17 பந்தில் 34 ரன்களும், உர்வில் பட்டேல் 19 பந்தில் 37 ரன்கள் எடுக்க பொறுப்பாக விளையாடின கான்வே அரை சதம் அடிச்சாரு. ஆனா கடைசியில பிரவீஸ் ருத்ர தாண்டம் ஆடி 23 பந்தில 57 ரன் எடுக்க சிஎஸ்கே 20 ஓவர்ல 5 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன்கள் குவிச்சிச்சு. பின்னர் விளையாடின குஜராத் டீம் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்து திணறிச்சு. அன்சுல் கம்போஜ் அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுக்க, அடுத்து ஜடேஜா ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து கலக்கினாரு. சிஎஸ்கேவோட அபார பவுலிங்கால 147 ரன்களுக்கு குஜராத் ஆல் அவுட் ஆக சிஎஸ்கே 83 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்றுச்சு. தோனியோட போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனை ரசிக்கவே தனி கூட்டம் இருக்கு. அதிலும் கடந்த சில சீசனா கடைசி போட்டியில அவர் பேசுறது எல்லாமே ட்ரெண்ட் தான். அப்படி அடுத்த சீசன்ல வருவீங்களா மாட்டீங்களான்னு ஹர்ஷா போக்லே கேள்வி கேட்க தோனி சொன்ன பதில் செம்ம வைரல். தான் முடிவெடுக்க 4-5 மாசம் இருக்கு, ஒன்னும் அவசரம் இல்லைன்னு கூலா முடிச்சிட்டாரு. அடுத்தது ராஞ்சில ஜாலியா பைக் ரைடு போறதுதான்னு சொன்ன தோனி ஃபைனல் டச்சா தன்னோட கிரிக்கெட் பயணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன், அதே சமயம் திரும்பி வருவேன்னு சொல்ல மாட்டேன்னு தன்னோட ஸ்டைல்ல ஃபினிஷ் பண்ணாரு. ஐபிஎல்ல புள்ளிப்பட்டியல்ல டாப் 2 இடம் பிடிக்கிற டீம் குவாலிஃபயர் 1க்கு தகுதி பெறும். ஒருவேளை தோத்தாலும் ஃபைனலுக்கு போக இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். அதனால இந்த இடத்தை பிடிக்க கடும் போட்டி இருக்கு. குஜராத் டாப் 2 இடத்தை எளிதா பிடிச்சிரும்னு நினைக்கும் போது மோசமா தோத்துருச்சு. இதனால் குஜராத் டாப் 2 இடத்தை பிடிக்கிறது கஷ்டமாயிடுச்சு. திங்கட்கிழமை நடக்கிற பஞ்சாப் மும்பை போட்டியில ஜெயிக்கிற டீம் ஸ்ட்ரெயிட்டா டாப் 2 தான். பிளே ஆஃபுக்கு போகுமான்னு பேசிட்டு இருந்த காலம் போய் இப்போ டாப் 2 வாய்ப்பே பிரகாசமாகிற அளவுக்கு மும்பை கலக்கி இருக்கு. செவ்வாய்க்கிழமை நடக்கிற போட்டியில பெங்களூரு ஜெயிச்சாலும் டாப் 2 இடத்தை பிடிக்கும் நிலை வந்துருச்சு. ஆக திங்கள் செவ்வாய்க்கிழமை நடக்கிற போட்டி செம மாசா இருக்க போகுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.